தொகுதி மறுவரையறை சட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதுக்கு எதிராக முதல்ல ஒரு போர்க்கொடி உயர்த்தினது தமிழ்நாடு. நீங்கள் தான் ஒரு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பில் சட்ட மசோதா நகல் வந்த உடனே அதை எரிக்கவும் செஞ்சீங்க. ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிக்கும் அப்படின்னு அறிவிச்சிங்க. நேற்றுக்கு அந்த சட்ட மசோதா தோல்வி அடைஞ்சு அதை கொண்டாடவும் செஞ்சுருக்கீங்க, பட்டாசு வெடிச்சு. இந்த போராட்டம் பெருசாக பண்ணணும்னு ஏன் நினச்சிங்க? இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கிளர்ச்சி அறிவிச்சப்போ? நானே கருப்பு சட்டை போட்டு அன்றைக்கி என்றைக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அன்றைக்கி காலையில் தமிழ்நாடு பூரா எல்லா தொடரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடியேற்றம்னு சொல்லி அறிவிச்சுட்டு நானே அப்போ நாமக்கல்ல இருந்தேன். நானே ஒரு இடத்துல போய் கட்சிக்காரன் வீட்டில் போய் கொடி ஏற்றிட்டு சட்டத்தோட நகலை எரித்தேன். அதுக்கப்புறம் பற்றிச்சது எல்லா ஊர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் ஈவினிங் இந்த செய்தி வந்துச்சு. இந்த செய்தி வந்தோடனே தமிழ்நாட்டு உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி ஆயிடுச்சு எங்களுக்கு. கிளர்ச்சி அறிவிச்சப்போ இவ்வளோ பெருசாக இந்த இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றுபடுவாங்க, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு முன் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? மோடி கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும், டிஃபீட் ஆகும் இந்த பில்லுன்னு நினச்சிங்க? அது என்ன நிலை வருதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது சம்மந்தமாக ராகுல் காந்திகிட்ட பேசுகிறேன், அன்னை சோனியா காந்திகிட்ட பேசுகிறேன், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு கார்கேட்ட பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் அகிலேஷ்கிட்ட பேசினேன், மம்தாட்ட பேசினேன், தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசினேன், கேரளா சிஎம்கிட்ட பேசினேன். எல்லாத்தையும் பேசி ஒருங்கிணைச்சோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எம்பிஸும் அவங்க எம்பிஸோடையும் கான்டாக்ட் பண்ணி அது ஒரு லாபி பண்ணோம். அதனால் இது மோடியை பொறுத்த வரைக்கும் பெரிய தோல்வி, எங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்.